நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரதேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வரதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருக்க கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அதை தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டுது சொட்டுதுன்னு சொல்லாரு. விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல கத்தி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன். கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். குடுத்து வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீ இங்க வரவே கூடாது. சரி, போயா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன். பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன். குடிக்காரமா முந்தி என்ன சொன்னேன்? குடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச காலம் தீய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அடே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்க சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படியே இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்க கூடாது. பாம்பே, கல்கத்தா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது. பாவம், நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். அங்க போய் நம்ம கொள்கையை பெறப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டாம். யாரோ கதவு தட்டா மாதிரியா இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறாங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. யாரும் நான் போய் பார்க்கட்டா? கொலைகார நீ எப்படா போய் பார்ப்பேன். ஒரே விதி. என்ன ஓடி விடாதீங்க. இதெல்லாம் அந்த மாதிரி இல்லையா? ஐயோ வேர்க்குங்க. போத்திக்காமே எனக்கு வேறு ஒரு ஐயா அப்படியே நம்ம மூச்சை பார்த்து அப்படியே அள்ளிங்க. வணக்கம். வணக்கம். ஏன் இப்படி இறக்குது? ஒண்ணுங்க, பாத்ரூம்ல லேட் ஆகி போச்சு. வாங்க உட்காருங்க. இப்பதான் உங்களை பார்க்கவே முடியுது. ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வேலை அதிகம். சரி, அதனால வர முடியுது. அநியாயம் பாருங்க. பத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்களை யாரோ கொண்டுட்டாங்க. 2 பக்கம் வாசல் கட்டப்படாதா? இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோரை சீவிரதா? இந்த இதுங்க, அதை படிச்சுக்கிட்டு இப்படியே இறங்குவாங்களே. இது இளநீர், கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காம்பலாரி பிடிபட்டது. சொன்னாங்க என்னமோ ஒரு கிராம் லாரி அடிபட்டதுன்னு, இது பிடிப்பட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா,
அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தான். ஆனா யாருன்னு தான் தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க இவளுண்டு கிராம்பும் அவளுண்டு ஏலக்காவையும் வியாபாரம் பண்றவன் ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ என்ன சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. எங்க அப்பா, அப்போ அவன் பெரிய புள்ளி தாங்க. யார் சார் இது? யாரு? அவன் வேலைக்காரன் நானு. என் வேலைக்காரன் ஒரு வாரமா மூளை ஜோரங்க தொத்துன்றாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, வரட்டுங்களா? நல்லது.